வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் எப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சம்மந்தமாக டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. இதை தாண்டி ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்லைடிங் ஜென்ரலில் எப்போ வரும், 7.5க்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். 7.5க்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நாளையிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கதும் அதோட காப்பி தான். மெஜாரிட்டி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் பேஸ் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 309 பேருக்கு அலாட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நாளைக்கு சிவி நடக்குது. சரிங்களா? ஆஸ் பர் டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல், டென்டேட்டிவாக கவுன்சிலிங் ஷெட்யூலில் சொல்லியிருந்தபடி அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா மேக்ஸிமம் 31 செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் வந்து ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் நடக்கணும். ஸோ அவங்களுக்கு சிவி வந்து போகணும். 31 சிவி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே, மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்குள்ளேயோ உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் வரும். சரிங்களா? ஸ்லைடிங் சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அது சம்மந்தமாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் தர்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்லைடிங்கை நம்ம இடையில் நிறுத்த முடியாது, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வர்ற வரைக்கும் நாம் அதில் மூவ் பண்ணி தான் ஆகணும், அதில் இருந்து தான் ஆகணும். 7.5 ரிசர்வேஷன்லையும் லாக் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. 7.5 ரிசர்வேஷன்லையும் சொல்கிறோம், ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வர்ற வரைக்கும் இடையில லாக் பண்ணவே முடியாது. இப்போ வந்திருக்கிறது உங்களுக்கு செகண்ட் பேஸ் அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 309 பேருக்கு செகண்ட் பேஸில் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. பிசிஎம்மில் 182.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 188.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிஐயில் 188.5 185.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 185.5. சரியா? பிசியில் 186 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சியில் அந்த கம்யூனிட்டியில் பார்த்தோன்னா, ஏன்னா அதில் மட்டும் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தோன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 187.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கூப்பிட்டுருக்குற நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு 7.5 ரிசர்வேஷனில் செகண்ட் பேஸ் அலாட்மெண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் நாளைக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் சிவி நடக்குது. அவங்களுக்கான லிஸ்ட்டு 309 பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்கோ அல்லது நாளை மறுநாள் மார்னிங்குள்ளே கட்டாயமாக செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்து வந்துடும். சரிங்களா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் வரைக்குமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஷேர் பண்ணும். ஓகேவா? தேங்க்யூ.